அந்த திருமண அழைப்புன்றது பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு அதை முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களும் தொழிலதிபர் குடும்பம். குறைஞ்சபட்சம் அவங்க சொந்த பந்தங்களே ஒரு 50 பேர் வந்துடுவாங்க. இப்போ குஷ்பு அவர்களுக்கும் சரி, சுந்தர்சி அவங்க ஃபேமிலி சைடில் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 100 பேர் கொண்ட ஒரு திருமண நிகழ்வுன்றது அதுவே நான் குறைவாக தான் நான் சொல்கிறேன். ஒரு கப்பலில் பண்ண அதுவும் பிரம்மாண்டமான கப்பல் சொல்கிறாங்க சார். அந்த கப்பலுக்கே வாடகையே பார்த்திங்கன்னா பெர் டே 100 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. அழைப்பிதழ் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ திருமண அழைப்பிதழ் யாருக்குமே கொடுக்கலன்றதுனாலே அது ரகசிய திருமணம்னு சொல்ல முடியாது. ஏன் திருமண அழைப்பிதழ் கொடுக்கலன்னா அவங்க வரவேற்பு அழைப்பிதழ்ன்றது தனியாக அது கொடுப்பாங்க. எல்லாமே ரகசிய திருமணம் சொல்ல முடியாது சார். கோயிலில் எளிமையாக நடத்துறது ரகசிய திருமணம் கிடையாது. இப்போ நிறைய பேர் அப்படி தான் கேட்டுருக்கான், ரகசிய திருமணம் எப்போ ரகசிய திருமணம்? ஊருக்கே தெரியும் குஷ்பு மகள் திருமணன்றது. அது ரகசிய திருமணம் கிடையாது. குஷ்பு அவங்க ஸ்டேட்டஸ்க்கு பண்ணலாம். அவர் பெரிய தொழிலதிபர், இவங்களும் வசதி படித்தவங்க. ஸோ அந்த மாதிரியான சில பரிமாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் அது நம்ம தெரியாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது வரதட்சணைன்னு சொல்ல முடியாது, சீர்வரிசைன்னு சொல்லலாம். அத்தனை பேருமே அந்த அன்பளிப்பு இருக்குன்னா ஒரு 1000 கோடிக்கு மேலே அன்பளிப்பே சேரும். பல மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் வருவாங்க, கவர்னர்கள் வருவாங்க, விஐபிகள் நிரம்பி வழிவாங்க. அப்போ அந்த அன்பளிப்பே 1000 கோடிக்கு மேலே வரும். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நடிகை, அரசியல்வாதி ரெண்டுமே சொல்லலாம். நடிகை குஷ்பு அவரது மகளுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நடக்கல, கோவாவில் நடக்குதுன்றாங்க. என்ன சார் இது சம்மந்தமே இல்லாமல் கோவாவில் போய்ட்டு திருமணத்தை பண்ணுறாங்க? என்ன காரணம் இதுக்கெல்லாம்? அப்படி இல்லை சார். இப்போது ஒரு சில ஃபேமிலியில் என்னென்னா திருமணம் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், திருமண நிகழ்வுக்கு குறைவான நபர்கள் வருவாங்க, ரிசப்ஷனுக்கு தான் நிறைய மக்கள் வருவாங்க. அப்போது ஒரு சில திருமணங்கள் என்ன செய்கிறாங்கன்னா திருமணத்தை ரொம்ப எளிமையாக முடிச்சுட்டு ரிசப்ஷன் பெரிய பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட பிரம்மாண்டம் தான். இந்த குஷ்பு மகள் திருமணமும் கோவாவில் பண்ணுறது. கோவாவில் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா அங்கே முக்கியமான திரும்ப சார், அது ஒரு சுற்றுலா ஸ்தலம் சார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ப்ரைவசி அதிகம். ரெண்டாவது கிளப்புகள் அதிகம், தங்குற ஹோட்டல்களும் அதிகம். இது தாண்டி பார்த்தீங்கன்னா கடற்கரை சார்ந்த இடம்ன்றதுனால இப்போ இவங்க திருமணமே கப்பலில் தான் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல்லே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், வசதி வாய்ப்பு. அப்போ அங்கே திருமணத்தை ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் ஒரு இவங்க 25 பேர் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு 100-150 பேராவது திருமண நிகழ்வில் பங்கேற்பாங்க. அந்த திருமண அழைப்புன்றது பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு அதை முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களும் தொழிலதிபர் குடும்பம். குறைஞ்சபட்சம் அவங்க சொந்த பந்தங்களே ஒரு 50 பேர் வந்துடுவாங்க. இப்போ குஷ்பு அவர்களுக்கும் சரி, சுந்தர்சி அவங்க ஃபேமிலி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேர், அப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேர், 25 பேர்ன்றதெல்லாம் சும்மா அது சரிங்களா. நண்பர்கள், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், இவங்கெல்லாம் எடுத்தாலே ஒரு 100 பேர் வந்துடுவாங்க. அப்போ ஒரு 100 பேர் கொண்ட ஒரு திருமண நிகழ்வுன்றது அதுவே நான் குறைவாக தான் நான் சொல்கிறேன். ஒரு கப்பலில் பண்ண அதுவும் பிரம்மாண்டமான கப்பல் சொல்கிறாங்க சார். அந்த கப்பலுக்கே வாடகையே பார்த்திங்கன்னா பெர் டே 100 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள், கப்பலுக்குள்ளே அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் கப்பலுக்கே சொல்கிறாங்க. இன்னும் அதோட அதிகமான குறைவாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கப்பலில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த ரெண்ட் எடுக்கிறது திருமணத்துக்காக எடுக்கிறதுன்றது அது 10 கோடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 200 கோடி வரைக்கும் இருக்கும் ஷிப்பில் பண்ணுறது. ஸோ அது மாதிரி இப்போ வசதி வாய்ப்புகள் பொறுத்து எல்லாம் பணம் தானே சார் காரணம். பணம் இருந்தால் ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்றது தான். ஸோ இது குஷ்பு மகள் திருமணம் போது பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான நடிகை என்பதை தாண்டி ஒரு பிரபலமான அரசியல்வாதி குஷ்பு. அப்படி இருக்கும்போது அவங்க கப்பலில் திருமணத்தை பண்ணுன்றது அவங்களுடைய கனவாக இருந்திருக்கு. ஸோ அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இது குறிப்பாக நான் என்னுடைய இதில் பார்வையில் என்ன கேட்டேன்னா அது குடும்ப நிகழ்வாக நடத்துகிறாங்க. திருமணத்தில் குடும்ப நிகழ்வு, ரிசப்ஷன்றது குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா எல்லாரையும் வர வச்சு ஒரு பிரம்மாண்டமாக அதை பண்ணலான்னு இருக்கலாம். பரவாயில்ல, இப்போ எல்லா குடும்பமும் அப்படி தான் பண்ணுறாங்க. திருமணத்தை எளிமையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாக ரிசப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே ஆயிரக்கணக்கான பேர் வரக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் நான் ஏற்பாடு பண்ண முடியும். இப்போ ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்குள்ள அந்த வசதிகள் மட்டுமே செய்யப்பட்டு அந்த திருமண நிகழ்வு எளிமையாக முடிச்சுட்டு ரிசப்ஷன் இன்னொரு டேட்டில் பிரம்மாண்டமாக நடத்தலாம். அப்படி தான் திட்டமிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் அந்த ஷிப்புக்கே 100 கோடி ரூபான்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு
பிரம்மாண்டம்ன்றது பார்த்தேன். ஆமாம் சார். இப்போ மாப்பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நேவி ஆஃபீஸர் வேறு சொல்கிறாங்க. குஷ்புவும் ஒரு பிரபலமான நபர்கள். ஸோ அந்த குடும்பம் பிரபலமான குடும்பம். இப்படி இருக்கும்போது ஏன் ஒரு ரகசியமாக ஒரு 50 பேர் 100 பேரோட நிறுத்திக்கிறாங்க கல்யாணம்? ரகசியம்னு சொல்ல முடியாது. இது ரகசியன்றதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த திருமண நிகழ்வு அழைப்பிதழ் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ திருமண அழைப்பிதழ் யாருக்குமே கொடுக்கலன்றதுனாலே அது ரகசிய திருமணம்னு சொல்ல முடியாது. ஏன் திருமண அழைப்பிதழ் கொடுக்கலன்னா, அவங்க வரவேற்பு அழைப்பிதழ்ன்றது தனியாக அது கொடுப்பாங்க. இது திருமண நிகழ்வுன்றது அவங்க எளிமையாக குடும்பத்துக்குள்ளே 2 குடும்பங்களும் சேர்ந்து எளிமையாக முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை மற்ற அதாவது பொது வட்டாரத்துக்கு, பொது வாழ்க்கையில் குஷ்பு பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அரசியலில் இருக்கிறாங்க, நடிகையாக இருக்கிறாங்கன்னா, சுந்தர்சி ஒரு இயக்குனராக இருக்கிறாரு, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட இப்போ பொது தரப்புக்கு தரக்கூடியது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் அழைப்பிதழ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? என்றைக்கு ரிசப்ஷன் வைக்கிறாங்களோ அன்றைக்கி அந்த இன்விடேஷனை கொடுத்துருவாங்க. இது ரகசியம் இல்லை. குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஓரலாக சொல்லலாம், அல்லது ஒரு இன்விடேஷன் அடித்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர். ஏன்னா 2 குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கே இன்றைக்கி நான் சொல்கிறது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரகசியமாக நீங்கள் திருமணன்றதை விட ஒரு கோயில் திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஒரு 10-20 பேர் வந்துடுவாங்க. எல்லாமே ரகசிய திருமணம் சொல்ல முடியாது சார். கோயிலில் எளிமையாக நடத்துறது ரகசிய திருமணம் கிடையாது. இப்போ நிறைய பேர் அப்படி தான் கேட்டுருக்கான், ரகசிய திருமணம். எப்போ தான் ரகசிய திருமணம்? ஊருக்கே தெரியும் குஷ்பு மகள் திருமணன்றது. அது ரகசிய திருமணம் கிடையாது, எளிமையான திருமணம். எளிமைனா என்ன? ஒரு 100 பேர் மட்டுமே வர வச்சு முடிக்கிறது. ஆனால் அங்கே கூட பார்த்தீங்கன்னா 100 பேர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 25 பேர் சொல்கிறாங்க இல்லையா? அது கிடையாது. நான் நேற்று தினம் கூட சில பேர்கிட்ட கேட்டேன், சில பிஆர்ஓக்கள்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை சார், அது 25 பேருன்றது அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 2 குடும்பத்தில் சேர்ந்தாலே ஒரு 50-100 பேர் வந்துடுவாங்க. வெறும் 25 பேருக்கு ஏன் சார் பிரம்மாண்டமாக 100 கோடி ரூபாயில் 100 கோடின்னு சொல்கிறாங்க அந்த ஷிப்போட ரெண்ட்டு. அது அப்போ 25 பேருக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஷிப் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ ரகசிய திருமணம் கிடையாது, எளிமையான திருமணம். நம்ம எளிமையாக திருமணம் பண்ணுறதுலாம் ரகசிய திருமணம் வச்சுக்கணும். திருப்பதியில் போய் எளிமையாக திருமணம் பண்ணுறாங்க. திருப்பதி கோயிலில் போய் ரகசிய திருமணம் சொல்லுவாங்க சில நேரத்தில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் அடிச்சு நொறுக்கணும் இந்த கதையெல்லாம். திருப்பதியில் போய் ரகசிய திருமணம் பண்ணிட்டாங்க. ரகசிய திருமணம் யாருக்கும் தெரிவிக்காமல் பண்ணுறது பார்த்தோன்னா ஏதாவது ஒரு 4 சவத்துக்குள்ளே பண்ணால் தான் சார் ரகசிய திருமணம். பகிரங்கமாக திருப்பதி கோயிலில் போய் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது பார்த்திங்கன்னா ரகசிய திருமணம் கிடையாது. பகிரங்கமாக கோயிலுக்கு முன்னாடி தானே பண்ணுறாங்க. திருப்பதி கோயில் ஃபேமஸ், ஊருக்கே உலகத்துக்கே தெரியும். அங்கே போய் பண்ணுறது எப்படி ரகசிய திருமணம்? அப்போ யாருக்கும் தெரிவிக்காமல் பண்ணாங்கன்னா அது ரகசிய திருமணம் கிடையாது. தெரிவிக்க விரும்பலை, குடும்ப நெருங்கிய உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அப்போ அது எளிமையான திருமணம் எடுத்துக்க முடியும். ஆனால் குஷ்பு மகள் திருமணம் கோவாவில் நடந்தாலும் எளிமையான திருமணம் சொல்ல முடியாது, அதுவும் பிரம்மாண்டமாக தான் நடக்குது. ஆமாம் சார். இப்போ நீங்களே சொல்லுங்கள், பிரம்மாண்டமாக கப்பலுடைய வாடகையே 100 கோடி கிட்டே இருக்கும் அப்படின்றீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் ரிசப்ஷன் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ முக்கியமான புள்ளிகள், பிஸ்னஸ் மேனு, அரசியல் தலைவர்கள், அந்த மாதிரி நிறைய நடிகர்கள்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. ஸோ அந்த 100 கோடி அவங்க செலவு பண்ண அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணது ரிசப்ஷன் எடுத்துட முடியுமா சார்? அப்படி இல்லை சார். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவங்க கோவாவில் ஷிப்பில் ஒரு திருமணம் நடக்குது, குஷ்பு மகள் திருமணம் நடக்குது. இந்த திருமணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதே தான் ரிசப்ஷன் பண்ணணும்னு கிடையாது, அதோட கூடுதலாக பண்ணலாம், ஏன் குறைவாக கூட பண்ணலாம். இன்றைக்கி ஒரு ஷிப்பை வாடகை எடுத்துருக்குறாங்க, அது 100 கோடி ரூபாய். இப்போ இதே நீங்கள் பெரிய ஹால் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, பெரிய கன்வென்ஷன் ஹால் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வாடகையே பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் இருக்கலாம் இல்லையா? அப்போது எங்க கப்பலில் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கப்பலில் பண்ணாங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி வெளிநாட்டில் போய் கல்யாணம் பண்ணுறது என்ன, செவ்வாய் கிரகத்தில் கூட போய் கல்யாணம் பண்ணலான்ற அந்த அளவுக்குலாம் இன்றைக்கி பணம் படைச்சவங்க யோசனை பண்ணியிருக்கிறான். நம்மளாம் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. சரி, அப்படிலாம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அதை தாண்டி பார்த்தோன்னா மன வாழ்க்கை மனப்பொருத்தம், மன வாழ்க்கை இதெல்லாம் இருக்குது, அது வேறு. நீங்கள் திருமணம் பண்ணால் பணம் இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பணம் இருக்குது, ஷிப்பில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஷிப்பில் அங்கே இந்த திருமணத்துக்கே ஒரு 200 கோடி செலவு பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். இது ஒரு கன்வென்ஷன் ஹால் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஹாலோட வாடகை, அதுக்கப்புறம் நம்ம சமையல் கலை வல்லுநர்கள் யார், நம்ம ஃபேமஸ் மாதம்பட்டி ரங்கராஜ், ஸோ இந்த மாதிரி சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களெல்லாம் போட்டு பண்ணும்போது அப்போ அதுவும் தான் கோடிகளில் எகிறோம்.
பணம் இருக்குது, அவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமாக சிறப்பாக பண்ணுறாங்க சார். அவங்க குடும்ப நிகழ்வு அது பர்சனல் முழுக்க அதில் நம்ம வந்து எதையும் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய விருப்பம் ஷிப்பில் பண்ணுறாங்க, கோவாவில் பண்ணாங்க. ஸோ அது ரகசிய திருமணம்லாம் சொல்ல முடியாது. ரகசிய திருமணம்னா யாருக்குமே அம்மா அப்பா கூட தெரியாமல் வந்து ராத்திரியாக வந்து ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரகசிய திருமணம். இது ரகசிய திருமணம் கிடையாது. பெற்றோர்கள் பார்த்து எளிமையாக திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நல்ல விஷயம். பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக யோசிப்போம், பாசிட்டிவாக வந்து பேசுவோம். சார் கடைசியாக ஒரு கேள்வி. இந்த மாதிரி நடிகருடைய மகன்கள் இல்லை பிரபல தொழிலதிபர்களுடைய மகள்கள் இல்லை பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய மகள்களுக்கு திருமணம் நடக்கும்போது மாப்பிள்ளைக்கு இவ்வளோ வரதட்சணை கொடுத்தாங்க, மாப்பிள்ளை வீட்டாருக்கு இவ்வளோ வரதட்சணை கொடுத்தாங்க, இந்த மாதிரி கேள்வி தான் எழுடும். இப்போ குஷ்பு மகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார் இப்போல்லாம் காலம் மாறிட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ளே போய் ரொம்ப ஆய்வு செய்ய முடியாது சார். ஆனால் வந்து இப்போல்லாம் காலம் மாறிட்டு சார். இந்த வரதட்சணைலாம் இப்போ கிடையாது சார். மனப்பொருத்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து கடைசி வரைக்கும் நிற்கும் நிலைக்கும். மற்றபடி இந்த வரதட்சணை இதெல்லாம் காலம் மாறிட்டுது. இப்போ இருக்க மெல்ல மெல்ல மாறி இப்போ வந்து மகளுக்கு மணமகன் வந்து வரதட்சணை கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நல்லா படித்து வந்து பெண்கள் முன்னேறி வந்துட்டுருக்குறாங்க. அதனால் இதெல்லாம் பழைய கதை. மணமகள் வந்து வரதட்சணை வந்து கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், அவ்வளோ கொடுக்கணுன்றதெல்லாம் அந்த பழைய கதைகள். இப்போ நிலைமைகள்லாம் மாறிட்டு இருக்குது. இப்போ அப்படியே உள்டாவாக தலைகீழ மாறுது. பொண்ணு கிடைக்காம சுற்றி கிடக்கிறான் பல பேர் தாடியை வளர்த்துக்கிட்டு. தாடி வந்தால் என்ன பார்க்காதீங்க உடனே, சரிங்களா? நம்ம அந்த கதையெல்லாம் முடித்து வந்தாச்சு, சரிங்களா? இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் சேர வேண்டிய காலம் நெருங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து என் பார்வையில் நான் சொல்கிறேன், இப்போது சூழ்நிலை வந்து இந்த வரதட்சணைலாம் கிடையாது. பட்டு குஷ்பு வந்து அவங்க ஸ்டேட்டஸ்க்கு பண்ணலாம். அவர் பெரிய தொழிலதிபர், இவங்களும் வசதி படித்தவங்க. ஸோ அந்த மாதிரியான சில பரிமாற்றங்கள் நடக்கலாம். ஆனால் அது நம்ம தெரியாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது வரதட்சணைன்னு சொல்ல முடியாது, சீர்வரிசைன்னு சொல்லலாம். ஒரு தந்தை தாயும் சேர்ந்து மகளுக்கு வந்து சீர்வரிசைன்னு ஒன்று இருக்குல்ல, சீர்னு எடுத்துக்கணும். அது வரதட்சணைக்கு 2 இது இருக்குது சார். வரதட்சணைன்றது வேறு, சீர்ன்றது வேறு. மகள் தங்களுடைய வந்து குடும்பத்திலேருந்து வேலைக்கு போகும்போது பிரிஞ்சு போகும்போது அவங்களுக்கு வந்து தேவையானதை செய்து அனுப்புறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது நடக்கும். அது கண்டிப்பாக வந்து குஷ்புலாம் விட்டுருவாங்களா சார்? சாதாரணமான அந்த ஆள் கிடையாது குஷ்பு. இல்லை, பல கோடிகள் வந்து சினிமாவில் சம்பாரித்தவங்க, அது இல்லாமல் அரசியல்லையும் சம்பாரித்தவங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து அரசியலை சம்பாரிச்சாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஊழல் பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. அரசியல் கட்சியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செல்வாக்கூட இருந்தாங்க இல்லையா, அதனால சொல்கிறேன் நான். அதனால் அது வந்து தன் மகளுக்கு அவங்க செய்வாங்க, அதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது. ஒரு நல்ல நிகழ்வு வந்து குஷ்புவோட குடும்ப நிகழ்வு, அது சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு முதல் மகள், அதுவும் குறிப்பாக சொல்லுவாங்க, முதல் மகள் தான் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு. அது மாதிரி முதல் மகளுக்கு ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து நல்லபடியாக சந்தோஷமாக முடிக்கணும். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வந்து சென்னையில் தான் எப்படி நடக்கும், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ரிசப்ஷன் எப்படி நடக்குதுன்றதை பற்றி பேசுவோம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரகசிய திருமணம்லாம் கிடையாது. எளிமையான திருமணத்தை ஒரு ஷிப்பில் முடிக்கிறாங்க. அந்த எளிமைன்றது அவங்களுடைய பார்வையில் அவங்க செலவு பண்ணுறதை வச்சு தான் சார் அதுக்கு மதிப்பீடு. இப்போ நம்ம பார்வையில் அதை 100 கோடின்னு ஆணு வாயை போடணும். கப்பலுக்கே 100 கோடி ரூபாய் வாடகை என்ன. ஆனால் அவங்க பார்வையில் அவங்களுடைய வந்து வசதி வாய்ப்பில் பார்க்கும்போது இது ஒரு சின்ன பணமாக இருக்கும். இந்த 100 கோடின்றது சின்ன பணம். அவங்க ஒரு 500 கோடியில் கூட பிரம்மாண்டமாக வந்து ரிசப்ஷன் பண்ணலாம்னு நினைக்கலாம், 1000 கோடியில் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த விஐபிகள் வந்து செய்யக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அன்பளிப்பு இருக்கு இல்லையா, அதுவே 1000 கோடிக்கு மேலே சேரும் கண்டிப்பாக, சரிங்களா? இல்லை சொல்கிறேன் நான், ஒரு பார்வைக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேருமே விஐபின்னும் போது அத்தனை பேருமே வந்து அந்த அன்பளிப்பு இருக்கிறதா ஒரு 1000 கோடிக்கு மேலே அன்பளிப்பே வந்து சேரும். பல மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள் வருவாங்க, கவர்னர்கள் வருவாங்க, விஐபிகள் வந்து நிரம்பி வழிவாங்க. அப்போ அங்கே அந்த அன்பளிப்பே வந்து 1000 கோடிக்கு மேலே வரும். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகே சார், ரிசப்ஷன் வந்து நடக்கும். அது என்னென்ன நிகழ்வுகள் இன்னும் அடுத்து நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.